ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டோரல் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் கம்பெனி அப்டேட்ஸ் பார்க்கலாம். எந்தெந்த கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோட எண்ணில் எப்பவும் போல் ஏதாவது இன்சைட்ஃபுல்லான ஐடியாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது முடிஞ்சோடனே எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி என்னோடய அப்பாவோட பிறந்தநாள், ஸோ கிஃப்ட்டு எதாவது வாங்கிட்டு நைட் எங்கேயாவது டின்னர் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோவை ஷார்ட்டாக இன்றைக்கி நான் முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். எனிவே, நிஃப்டி 50 0.27% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.23% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 0.22% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வைல்டாக எந்த பக்கமும் போகலை. செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி 1.42% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் 2-3 டேஸாக ரெட்டில் முடிஞ்சிட்டே இருந்த நிஃப்டி ஐடி இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை பற்றின ஒரு ஆர்டிக்கலும் நான் பார்த்துருந்தேன். அதை பற்றி அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் இன்றைக்கி அடி வாங்கியிருந்தது. குறிப்பாக என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல் போன்ற கம்பெனிஸ்லாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஆர்பிஐ அப்டேட் ஒன்று இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஹெல்த் கேர், ஃபார்மா போன்ற செக்டார்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு. தீமேட்டிக்காக எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம் 0.21% ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஐடி கம்பெனிஸ் பற்றி இன்றைக்கி நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தேன். 3 டே லூசிங் ஸ்ட்ரீக்கை இன்றைக்கி அவங்க ஸ்னாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஐடி செக்டாரில் ஓவரால் நல்லா பண்ணியிருந்ததுங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் விட்டுரும். கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஐடி சர்வீசஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐடி செக்டாரில் இருக்கிற ஹெட்வின்ஸ் பற்றி அவங்க சில பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நம்ம குயிக்காக படிச்சிடலாம். ஐடி ஃபேஸஸ் ஹெட்வின்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். பலவிதமான ஹெட்வின்ஸ், பலவிதமான சிக்கல்கள் ஐடி இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மாடரேஷன் இன் த டிமாண்ட் என்வாயன்மெண்ட் டியூ டு எலிவேட்டட் மேக்ரோ அன்சர்டனிட்டிஸ் அண்ட் கண்டினியூங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குளோபலாக போயிட்டுருக்கிற அன்சர்டனிட்டிஸ் இது ஐடி செக்டருக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. நிறையா செக்டர் இதனால் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது ஏஐ லிங்க்ட் ரெவென்யூ டீஃப்ளேஷன். மூணாவது இன்டென்ஸ் காம்படிஷன். ஆப்வியஸ்லி இவங்க இன்னோவேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எல்லா கம்பெனிஸ் இந்த ஐடி சர்வீசஸ், ஐடி செக்டருக்கு இன்னோவேட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு தான் வர முடியும். இதில் பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு நல்ல அட்வான்டேஜும் இருக்குங்கிறது என்னோட புரிதல். கண்டினியூங் ஜிசிசி ஷிஃப்ட், ஸ்பெண்டிங் ஷிஃப்ட் அவே ஃப்ரம் சர்வீசஸ் டுவர்ட்ஸ் ஏஐ, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதிகமாக செலவு பண்ணி மட்டும் தான் எங்களால் இந்த ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் செக்டார் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸும் இருக்குது. ஹெல்த் கேர், ஆட்டோமோட்டிவ் போன்ற இண்டஸ்ட்ரீஸில் இவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே அக்செப்டபிள் பாயிண்ட்ஸ் தான். ஐடி செக்டார் இவ்வளோ நாளாக அடி வாங்கிட்டு இருந்தது ஒரு காரணம். இப்போ ஏறிட்டு இருக்கும் போது இப்படிலாம் ஏறக்கூடாதுங்கிற ஒரு புரிதலில், ஒரு எதிர்பார்ப்பில் இதை மறுபடியும் போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட புரிதல். ஒரு 30-40% கிட்ட நிறைய கம்பெனிஸ் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இது எல்லாம் டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லி நான் வந்து உதாசனப்படுத்த போகிறதில்ல. ஐடி செக்டர் ஷுடன்ட் ஹவ் காட்டன் தட் சீப்புங்கிறத நானுமே அக்செப்ட் பண்ணுறேன். அதனால தான் நானுமே அந்த இடத்துல வாங்கிட்டு இருந்தேன். நான் ஐடி செக்டரில் பேரிஷாக இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பேசவே இல்லை. பட் வி ஷுட் பி கேர்ஃபுல்லுங்கிறது என்னோட புரிதல். ஏறிக்கிட்டே போகுது, இனிமேல் இது வந்து திரும்ப அவ்வளோ கீழே விழாதுங்கிற பயத்துலையோ, இல்லை அவ்வளோ கீழே விழாதுங்கிற ஒரு தவறான புரிதல்லையோ இந்த இடத்துல போய் வாங்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அப்படி போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு வாங்குற அளவுக்கு ஐடி செக்டர் இப்போது அவ்வளோ சீப்பாக இல்லை கம்பேரிங் டு தேர் க்ரோத் ரேட்ஸுங்கிறது என்னோட புரிதல். க்ரோத் ரொம்ப முக்கியங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு இன்சைட்ஃபுல்லான ஐடியா ஷேர் பண்ணலாம் எவ்ரி வீடியோன்னு நினச்சிட்டு இருந்தேன்ல, அது இன்றைக்கி க்ரோத் பற்றி தான் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே, இப்போ அடுத்த செக்டாருக்கு போகலாம். என்பிஎஃப்சிஸ். ஆர்பிஐ இன்றைக்கி ஒரு புது ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் என்பிஎஃப்சிஸால் ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்ஸி கிரெடிட்னு இதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கடன் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க அந்த கடனை கட்டிக்கிட்டே வரும்போது பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகிட்டே வரும்ல. அப்போ அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க மறுபடியும் கடன் வாங்கிக்கலாங்கிற ஒரு ஃப்ளெக்ஸி கிரெடிட் இருக்குது. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இவங்க கிரெடிட் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிவால்விங் கிரெடிட் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, டேர்ம் லோன்ஸை மட்டும் தான் ஆஃபர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்பிஎஃப்சிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா அவங்க ஃப்ரீயாக கிரெடிட்டை அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து பழகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் போன்ற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் 25% மேலே ஃப்ளெக்ஸி கிரெடிட்டில் கொடுக்குறாங்கன்னு அனலிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. அவங்களுமே வந்து கெஸ் தான் பண்ணுறாங்கிறது என்னோட புரிதல். ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி எங்கேயுமே சொன்னதில்லை. பஜாஜ் ஃபினான்ஸ் ஹஸ் நாட் ஷேர்ட் தேர் ஷேர் ஆஃப் ஃப்ளெக்ஸி லோன்ஸ் இன் த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். பட் அனலிஸ்ட் கெஸ்டிமேட் இட் குட் பி 25% ஆஃப் இட்ஸ் லோன் புக். ஸோ 25% இல்லை 15-20%நாலுமே இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அவங்களால இனிமேல் ஃப்ளெக்ஸி கிரெடிட் கொடுக்க முடியாதுங்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல் போன்ற கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள்.
பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி நல்லாவே கரெக்டாக இருக்குது. 6% கிட்ட அடி வாங்கி தான் இன்றைக்கி டேவை முடிச்சிருக்கு. 32.9 PE இருக்குது. நம்ம புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் புக் வேல்யூவோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோட ரொம்பவே சீப்பாக தான் இருக்காங்க. பட் பஜாஜ் ஃபினான்ஸை வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்களோட க்ரோத் ரேட்ஸ் நல்லா இருக்குது, லார்ஜஸ்ட் NBFC இன் இந்தியா, என்ன காரணங்கள் சொன்னாலுமே ஐ டோன்ட் ஃபைண்ட் த நீட் டு கிவ் 5 times 6 times ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஃபார் அ கம்பெனி லைக் பஜாஜ் ஃபினான்ஸ். அவங்க இதோட சீப்பராக ஆகாமலே இருக்கலாம். மார்க்கெட் எப்போவுமே உங்களுக்கு 4-5 மடங்கு கொடுத்து பழகிருக்கலாம். அதுக்காக நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. க்ரோத்துக்கு ஏற்ற வேல்யூவேஷன் கொடுக்கணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். ஏதாவது ஒரு அடி வாங்கி இது கீழே விழுந்து ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு கிடச்சதுன்னு வைங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போ கோவிட் டைமில் 5 கீழே கிடச்சிருக்கு, அதுவே எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு படுது. பட் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இன் இந்தியா ரொம்ப ப்ரீமியம்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு கம்பெனியை வாங்கணுன்னா ப்ரீமியம் கொடுத்து தான் வாங்க முடியுங்கிற கட்டாயத்தில் நம்ம மாட்டியிருக்கோம். பட் அதுக்கும் ஒரு விலை இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பஜாஜ் ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டாடா கேபிட்டலும் நீங்கள் மறுநாடி வாங்கியிருந்தது கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டாடா கேபிட்டல் IPO ப்ரைஸ் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதை IPO அப்போ ட்ராக் பண்ணவும் இல்லை. ரொம்ப டேட்டா இல்லாத கம்பெனிஸை நான் பெருசாக அனலைஸ் பண்ணதும் கிடையாது. IPOவில் லிஸ்ட் ஆகி ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 2-3 years கழிச்சு கூட வாங்கிக்கலாங்கிறது தான் என்னோட புரிதல். IPOலே பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் தான் வெல்த் கிரியேட் பண்ண முடியுங்கிற கட்டாயமே கிடையாது. ஐ திங்க் இட் வாஸ் மைக்ரோசாஃப்ட். பீட்டர் லின்ச் அடிக்கடி சொல்கிறது தான். இதை நான் உங்ககிட்டையும் பல வாட்டி சொல்லியிருக்கேன். IPOவில் வந்து அது வந்து ஒரு 50x ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கியிருந்தீங்கன்னா கூட யூ வுட் ஹவ் 50x to your money, 100x to your money. ஸோ நீங்கள் வந்து IPOவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த 2500 times வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா கம்பெனியும் மைக்ரோசாஃப்ட்டாகவும் மாறிடாது. வால்மார்ட்டாக மைக்ரோசாஃப்ட்டாக மறந்துருச்சு. அதுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனிவே, எத்தனை பேர் டாடா கேபிட்டலில் ஹோல்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஜெஃப்ரீஸோட கிறிஸ் வுட் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு மீடியா பர்சனாலிட்டியும் கூட. அவர் HDFC பேங்க் அண்ட் PB ஃபின்டெக்ங்கிற 2 கம்பெனிஸை விற்றுட்டு லென்ஸ்கார்ட் அண்ட் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா MCXை வாங்கியிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் MCX இஸ் அ வண்டர்ஃபுல் கம்பெனி. அதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். பட் HDFC பேங்க் ஏன் யாருக்குமே பணம் பண்ணவே இல்லைங்கிற ஒரு ஆர்டிக்கலை இன்றைக்கி நான் படிச்சிருந்தேன். அவங்க 3-4 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அந்த 3-4 பாயிண்ட்ஸை குவிக்காக நம்ம கவர் பண்ணிடுவோம். போஸ்ட் மர்ஜர் வோர்ஸ், இதை பற்றி நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம். அவங்க புக்கு பெருசாகிடுச்சு, காசை அடி வாங்கிச்சு, சில மெட்ரிக்ஸ் அடி வாங்கிச்சு. மர்ஜர்னால இந்த இஷ்யூஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 2வது மார்ஜின்ஸ் அண்டர் ப்ரெஷர். இதையும் நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். புதுசாக வந்த சேர்மனும் அதான் சொல்லியிருந்தாங்க. மார்ஜின்ஸ் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு அப்புறம் பெட்டர் ஆயிரும், இந்த மர்ஜர்லேருந்து அந்த சிக்கல்கள்லேருந்து நாங்கள் வெளில வந்துடுவோங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஃபியூ குவார்ட்டர்ஸ் கழிச்சு அவங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு we need to give them டைமுங்கிறது தான் என்னோட புரிதல். கவர்னன்ஸ் ஓவர் அங்கன்னு இவங்க கொடுத்த பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ காணாமல் போயிருச்சு. இன்னுமே கவர்னன்ஸ் ஓவர் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பேரிஷாக இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி ஒரு காக்ரோச் இருந்தால் 100 காக்ரோச் இருக்குன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிஜமாலே பிரச்சனை இருந்தால் ஒரு இண்டஸ்இண்ட் பேங்குக்கே சொன்னாங்க. பட் அதுவே எப்படி ரெக்கவர் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். HDFC பேங்க் ஹேஸ் அ pristine பேலன்ஸ் ஷீட். இட் இஸ் அ wonderfully கவர்ன்ட் பேங்க்குங்கிறது என்னோட புரிதல். எனிவே, இந்த ஸ்டாக்கையும் PB ஃபின்டெக்கே விற்றுட்டாங்க. PB ஃபின்டெக்கை நான் கவர் பண்ணுறதில்ல. நம்ம MCXக்கு போகலாம். லென்ஸ்கார்ட்டையும் நான் கவர் பண்ணுறதில்ல. MCX என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக மோட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம வந்து அவங்களோட மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஹை மார்ஜின் இருக்கிற ஒரு பிஸ்னஸ். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 60% மேலே அவங்க மார்ஜின்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் 50% மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹை மார்ஜின் இருந்தாலே கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ரைசிங் பவரோ ஏதோ ஒரு விதமான மோட் இருக்குங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். 65,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 43Bல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் PE ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் தே மைட் பி ஸ்லைட்லி அபவ் த மீடியன் நம்ம எடுத்துக்கலாம். பட் லாஸ்ட் 5 yearsலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்லைட்லி பிலோ மீடியனு. ஏன்னா அவங்க மீடியன் 59-60 கிட்ட இருக்குது. ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக MCX இருக்கும். இவங்களோட டிமாண்ட் பெரிய நிலையாக இருக்கும் த்ரூ அவுட் த இயர் ஃபார் செவரல் இயர்ஸ், செவரல் டெக்கேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். MCXல எனக்கு ஏற்கனவே நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது த்ரூ த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இப்போதைக்கு நான் இதில் இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். MCX டெஃபினெட்லி ஆஸ் அ மோட்டுங்கிறத நானுமே நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஷேர் ப்ரைஸ் கரெக்ட் ஆகிட்டே இருக்குங்கிற காரணத்தினால வாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கூட அதை சொல்லுவார். 3000 சம்திங்கில் நான் வாங்கியிருந்தேன், இப்போ என்ன பண்ணலாம்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு நிஜமாலே என்ன பண்ணணும்னு தெரில. கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் மூலிமா எனக்கு இதில் எக்ஸ்போஷர் இருக்கே தவிர டே டு டே பேஸில் நான் இவங்களோட ஷேர் ப்ரைஸை ட்ராக் பண்ணுறதில்ல, இந்த கம்பெனியும் ட்ராக் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் என்ன காரணங்களுக்காக வாங்கினீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த காரணங்கள்லாம் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கா, உங்கள் தீசஸ் அப்படியே இன்டாக்டாக இருக்காங்க, அதை ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். இல்லை விலை ஏறிட்டே இருக்குங்கிற காரணத்துக்காக வாங்கினீங்கன்னா விலை இறங்கிட்டு இருக்கும்போது விற்கணும். இது வந்து எல்லோரும் மாட்டிக்கக்கூடிய ஒரு சிக்கல் தான். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். டோன்ட் லுக் அட் ஷேர் ப்ரைஸ், லுக் அட் ஃபண்டமெண்டல்ஸ். இது நம்ம பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட். என்னடா யூஎஸ் ஸ்டாக் ஆரம்பிச்சுனா நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்கிப் இட் டு த எண்ட் அண்ட் லிசன் டு த ஸ்டாக்ஸ் தட் ஆர் இன் மை வாட்ச் லிஸ்ட். கடைசியில் ஒரு இன்சைட்ஃபுல்லான ஐடியாவும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அது எவ்வளோ இன்சைட்ஃபுல்லாக இருக்குங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு மைக்கேல் பரி நெபியஸை ஷார்ட் பண்ணியிருக்காரு, ஆரக்கிளில் ஷார்ட் பண்ணியிருக்காரு. 2 கம்பெனிஸுமே நான் ரொம்ப புல்லிஷாக ஆகிற கம்பெனிஸ் தான். நெபியஸ் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். $211 ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அதனால நேற்றுக்கு ஒரு 10% அடி வாங்கியிருந்தது. எனக்கு மைக்கேல் பெரி அவ்வளோவா பிடிக்காது. அவர் ஏஐ நேரட்டிவில் பெரிய லெவலில் கன்வின்ஸ் ஆகலைங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஏஐ இன்ஃப்ரா பிளேஸாக இருக்கட்டும், பாலண்டியரை ஷார்ட் பண்ணார். டைமிங்கில் மேபி மைட் பி ரைட். பாலண்டியரை $200 ஷார்ட் பண்ணது நான் என்றைக்குமே ஷார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல கம்பெனி அனலைஸ் பண்ணி அது நல்லா பண்ணணும்னு தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் விற்றுட்டு போகிறது தான் பிடிக்குமே தவிர, ஒரு கம்பெனி நல்லா பண்ணிகிட்ருக்கு ஆனால் மார்க்கெட் அதை விட அதிக விலை கொடுத்து வாங்குது, அதனால் அதை அடிப்போம், அது கீழே விழும்போது நம்ம லாபம் பண்ணலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இந்தியன் கம்பெனியாக இருந்தால் சரி, யூஎஸ் கம்பெனியாக இருந்தால் சரி, ரீசர்ச் போட்டு நல்ல கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கஷ்டம். ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூ டெரிட்டரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் அதில் பெரிய ரிஸ்க்கும் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓவர் வேல்யூட் கம்பெனி இன்னும் ஓவர் வேல்யூடாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க பணம் காலி ஆகலாம். $130 $120 பாலண்டியரை ஷார்ட் பண்ணி இப்போ ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோன்னே 20% ஏறினதுக்கப்புறம் ஹி ஹேட் டு செல் அவுட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் அடிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்க தான் என்னோட புரிதல். எனிவே இஸ் அ ஒன் ஹிட் வண்டருங்கிறது என்னோட புரிதல். பிக் ஷார்ட் அப்போ அந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கிரைசிஸில் லாபம் பண்ண சில பேரில் மைக்கேல் பெரியும் ஒன்று. ஒரு இன்ஃபேமஸ் பர்சனாலிட்டி. எத்தனை பேர் பிக் ஷார்ட் படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். செம்ம படம், கிறிஸ்டியன் பேல் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். பட் எனக்கு மைக்கேல் பெரி அவ்வளோவா பிடிக்காது. எனிவே அவர் ஷார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயிக்கிறாரா நம்ம ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். மேபி அவர் $180 வந்தோன்னே இந்த ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கூட போகலாம். லாங் டேர்மில் நெபியஸ் வில் வின், ஐ வில் வின், ஹூ எவர் இஸ் இன்வெஸ்டட் இன் நெபியஸ் வில் வின்னுங்கிறத நான் நம்புகிறேன். ஷார்ட் டேர்மில் அந்த மாதிரி ஏதாவது பணம் பண்ணிட்டு போனார்னா அவருக்கு நல்லது தானே, பண்ணிட்டு போட்டும் பாவம். அடுத்து AppLovin Q2 2026 ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தக்கப்புறம் மரண அடி வாங்கியிருந்தது. ஒரே ஒரு பிரச்சனை தான், $1.94 பில்லியன் எஸ்டிமேட்டுக்கு பதில் அவங்க $1.92 ரெவன்யூவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 53% க்ரோ ஆகிருக்கு. ஆனால் எஸ்டிமேட்ஸோட கம்மியாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால, அட்ஜஸ்டட் எபிட்டா 20 மில்லியன் மிஸ் பண்ண ஒரே காரணத்தினால, அதுவும் 58% வளர்ந்துருக்கு. அது பிரச்சனை இல்லை. 20 மில்லியன் அவங்க எப்படி கம்மியாக பண்ணலாம், ஸ்டாக்கை போட்டு ஆடுறான்ட்டு 20% அடிச்சிட்டாங்க. AppLovin நான் க்ளோஸாக ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு நினச்சிட்டு இருந்த ஒரு கம்பெனி தான். 400 and something இருக்கும்போது கூட எனக்கு அந்த கம்பெனி அட்ராக்டிவாக தான் இருந்தது. இப்போ கை ரொம்ப துருக்க ஆரம்பிச்சிருச்சு. இஃப் ஐ ஹேட் மணி ஐ வுட் டெஃபினெட்லி பார்ட்டிசிபேட்டட் இன் AppLovin. எத்தனை பேர் இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இது என்ன கம்பெனிங்கிறது தெரியுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ லவ் திஸ் கம்பெனி. இவங்களுமே மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனி தான், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. இதை பற்றி ஒரு டீப் டே வேணுமா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரியலி லைக் திஸ் கம்பெனி. இந்த இடத்துலேருந்து இது கண்டிப்பாக நல்லா பண்ணும் இந்த லாங் டேர்முங்க தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சீப்பராக இட் ஆஃபர்ஸ் அ வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, உங்ககிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணால் இன்கேஸ் யூ ஹவன் ஹர்ட் அபவுட் இட், நீங்கள் போய் இதை பற்றி படிக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வண்டர்ஃபுல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற ஒரு கம்பெனிங்க தான் நான் நினைக்கிறேன். ட்ரேட் டெஸ்க் மாதிரி இதுவும் அடி வாங்கும். ட்ரேட் டெஸ்க்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே $140 இப்போ $14 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சோக கதை தான். ஆனால் இங்கே தான் க்ரோத் ரொம்ப முக்கியம். ஏன் க்ரோத் முக்கியங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிஸை குவிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தியன் மார்க்கெட்ஸில் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் L&T, ஏர்டெல், டாடா பவர், கேப்லின் பாயிண்ட், கிராவிட் இந்தியா. இது நான் பல வீடியோஸில் இந்த எல்லா கம்பெனிஸ் பற்றி அப்பப்போ பேசியிருப்பேன். டாடா பவர் பற்றி ரொம்ப நிறையா பேசினதில்லை. இது என்னோடய ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. பட் ரொம்ப பெரிய பொசிஷன் கிடையாது. டாடா பவர் இஃப் இட் கெட்ஸ் சீப்பர் ஐ டெஃபினெட்லி ஆட். டெட்டு கொஞ்சம் கன்சர்னிங்காக இருந்தாலும் ஐ டெஃபினெட்லி லைக் த கம்பெனி அலாட். லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் இஸ் அமேசிங். ஸோ இந்த 5 கம்பெனியை நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு மேஜர் புல் பேக் வந்தால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுவேன். ஐயோ தப்பான வார்த்தை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பேன். யூஎஸ் மார்க்கெட்டில் மெட்டா, ஆரக்கிள், நெட்ஃப்ளிக்ஸ், AppLovin, குவால்காம், இந்த 5 கம்பெனி எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக படுது. நெட்ஃப்ளிக்ஸ், குவால்காம், மெட்டா இப்போ கூட அட்ராக்டிவாக படுது. ஆரக்கிள் இஸ் ஆல்சோ பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங். கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ண வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அவங்களோட பேக்லாக்ஸும் சூப்பராக இருக்குது. AppLovin ஆஃப்டர் திஸ் டவுன்ஃபால் இஸ் அட் த டாப் ஆஃப் மை லிஸ்ட் டு பி ஆனஸ்ட். என்னோட போர்ட்ஃபோலியோக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கிற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா AppLovin, குவால்காமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரக்கிளுக்கு பதிலாக என்கிட்ட ஆல்ரெடி 2 நியோ க்ளவுட்ஸ் இருக்கா. ஸோ அதனால் இது ரொம்ப வேறுபடுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்காது. மெட்டா ரொம்ப லார்ஜ் கேப், நான் அவ்வளோ லார்ஜ் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் இஃப் இட் ஆல் கெட்ஸ் சீப், எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கே ரிட்டர்ன் வருதோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 5 கம்பெனி இன் யூஎஸ் மார்க்கெட், இந்த 5 கம்பெனி இன் இந்தியன் மார்க்கெட்ஸ் நான் ரொம்ப க்ளோஸாக
வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ், ரொம்ப இப்போவுமே அட்ராக்டிவாக இருக்கிற கம்பெனிஸ்னு சொல்லலாம். பட் இஃப் இட் கெட்ஸ் சீப்பர் ஐல் பி ஹாப்பி டு ஆட். ஆனால் App11 இப்போவே நான் கண்டிப்பாக பணம் இருந்தால் ஆட் பண்ணியிருப்பேன் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒரு ஸ்டார்டர் பொசிஷனாக அதை எடுத்துருப்பேன். இருந்தாலும் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். App11 பாருங்கள் 20% கரெக்ட் ஆகி இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் கிட்டத்தட்ட 6 months சார்ட் பார்ப்போமா, $720 போச்சு. இன்ட்ராடே காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது $335 நேற்றுக்கு க்ளோஸ் வச்சுது ஆஃப்டர் த earnings சப்போர்ட். இதை ட்ரேட் டெஸ்கோட கம்பேர் பண்ணுறாங்க. டிடிடி ஷேர் ப்ரைஸ், எஸ் ட்ரேட் டெஸ்க் $12.63. ஓ மை காட், 14 இருந்ததுன்னு நினைச்சேன். ஓகே, $12.63. இதோட 5 year சார்ட்லாம் பார்த்தா கொஞ்சம் கண்ணீர் வரவே வாய்ப்புகள் இருக்குது. $140 இருந்து $12 வந்திருக்கு. 90% மேலே கரெக்டாக இருக்குது. எத்தனை பேர் வந்து இது ஆல்ரெடி 50% கரெக்டாச்சுன்னு உள்ளே வந்தாங்களோ, இல்லை அங்கே பார்த்தவங்க இன்னொரு 50% கரெக்டாச்சுன்னு $35 வந்தாங்களோன்னு தெரில. எத்தனை வாட்டி பாருங்கள், 140 வாங்காதவங்க ஆப்வியஸ்லி தேர் டூம்டு. சரி ஓகே, இது 50% கரெக்ட் ஆச்சுன்னு $70 வாங்கினவங்க மறுபடியும் $35 50% கரெக்டாக இருக்கும். 35 வாங்கினவங்க 18 கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கேருந்து ஒரு 30% கரெக்டாக இருக்குது. எத்தனை வாட்டி கரெக்டாக இருக்குது. இது கண்டிப்பாக பிரச்சனை க்ரோத்து தான். ட்ரேட் டெஸ்கில் க்ரோத்தே கிடையாது. App11 அந்த அதர் ஹேண்ட் சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்குது. 50% மேலே அவங்களோட ரெவன்யூ க்ரோத் இருக்குது, எபிட்டா க்ரோத் இருக்குது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி. Palantir வந்து 100% க்ரோத்தாக காட்டுறதுனால தான், 90% மேலே க்ரோத் காட்டுறதுனால தான் அது 100p இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் அங்கே 20% ஏறுது. இது என்ன தான் 10p 15p இருந்தாலும், இப்போ 19p ஆயிருக்கு. 15p இருந்தாலும் க்ரோத்தே இல்லைனா பி இன்னுமே டீரேட் ஆகி 9p 8p 4pன்னு வரும். ஸோ க்ரோத் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம க்ரோத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பீட்டர் லின்ச்சோட ஐடியாஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பீட்டர் லின்ச் வந்து எப்போவுமே ஏர்னிங்ஸோட கோரிலேஷனோட க்ரோத்தோட கோரிலேஷனோட கம்பேர் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவார். நம்ம கார்ப் இன்வெஸ்டிங் பற்றி பேசியிருக்கோம், பெக் ரேஷியோ பற்றி பேசியிருக்கோம். இது எல்லாமே இதை தான் குறிக்குது. பெக் ரேஷியோனா என்ன? PE ரேஷியோ பை க்ரோத் ரேட். ஒரு கம்பெனி என்ன ரேட்டில் க்ரோ ஆகுது, அவங்களுக்கு என்ன PE கொடுத்தா அந்த கம்பெனி லாங் டேர்மில் காம்பவுண்ட் பண்ணும், ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்கிறது தான் பெக் ரேஷியோ நம்மளுக்கு சொல்லும். பட் எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு ரூல்ஸ்னு கிடையவே கிடையாது. 1 PEGக்குள்ளே வாங்குங்க, 2 பெக் ரேஷியோக்குள்ளே வாங்குங்க, இல்லைனா வந்து 15% க்ரோ ஆகுதுக்கு 15p தான் தரணும். இந்த மாதிரிலாம் எந்த ரூல்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிக்க நம்ம முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இஃப் இட் வாஸ் வெரி ஃபார்முலைக் நம்ம எல்லாருமே பணம் பண்ணலாம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக சயின்ஸ் தெரிஞ்சவன், மேத்ஸ் தெரிஞ்சவன் இன்னும் அதிக பணம் பண்ணலாம். பட் அப்படி பண்ண முடியுமா? முடியாது. 20-30% தான் ஃபினான்ஷியல்ஸ், நம்பர்ஸ், இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்லாம் வரும். இன்னொரு 20% வந்து விஷன் இருந்தால் வரும். இந்த கம்பெனி லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக வந்து அவங்களால மேனேஜ்மெண்ட்டால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த மாதிரியான சில விஷன் வந்து ஒரு 20-30%. மீதி மெஜாரிட்டியாக இருக்கிறது நம்மளோட சைக்காலஜி அண்ட் பிஹேவியர் தான். நம்ம கரெக்டான டைமில் வாங்கினாலும் அதை கரெக்டான டைமில் விற்கிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு வந்தாலும் இவ்வளோ நல்ல ரிட்டர்ன் கம்பெனியை விற்கிறதுக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் அண்ட் பிஹேவியரல் டெண்டன்சிஸ் ரொம்பவே முக்கியம். ஓகே, ஐம் டைக்ரெஸிங் லிட்டில் பிட். நம்ம மறுபடியும் க்ரோத்துக்கு வந்துடும். ஸோ சைக்காலஜி தான் மெஜாரிட்டி. இப்போ க்ரோத்துக்கு ஏற்ற வேல்யூவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சில ஐடியாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். PEG ரேஷியோ ஆஃப் 1 அப்படின்னா இட் இஸ் ஃபேர்லி வேல்யூடுன்னு பீட்டர் லின்ச் சொல்கிறார். PEG ரேஷியோ பிலோ 1னா இட் இஸ் அ பார்கெயின், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் இந்த கம்பெனி கிடைக்குதுங்கிறத பீட்டர் லின்ச் சொல்கிறார். PEG above 1னா இட் இஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ், PEG above 2னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறத பீட்டர் லின்ச் சொல்கிறாரு. இப்போ நம்ம எப்படி இந்த பெக் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறது? லாஸ்ட் 3 வருஷமாக அவங்க க்ரோ பண்ணிட்டு இருந்ததை வச்சு ஸ்க்ரீனரில் காட்டுவாங்க. அந்த பெக் ரேஷியோ பார்த்து நம்மளால் ஏமாற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 3 வருஷமாக ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு செக்டார் எடுத்துப்போம். லாஜிஸ்டிக்ஸே எடுத்துக்கோங்களேன். அவங்களால வந்து டபுள் டிஜிட் க்ரோத் கூட காட்ட முடியலன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி ஏஆல் 5% கூட க்ரோ ஆக முடியல. லாஸ்ட் 3 இயர்ஸாக 5% தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட PE ரேஷியோ 10 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ பெக் ரேஷியோ 2ன்னு ஸ்க்ரீனரில் காட்டும். ஆனால் இதே கம்பெனியால் 2030 வரைக்கும் அடுத்த 3-4 இயர்ஸ்க்கு 15% CAGR க்ரோ பண்ண முடியுதுங்கிறத மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற ரன்வேவும் இருக்குது, அவங்களோட பொட்டென்ஷியலும் நல்லா இருக்குது. இனிமேல் தான் அவங்க ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ்லாம் ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அப்போ 10P-யில் 15% வளர்கிற கம்பெனி நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஆர் பையிங் அட் a பெக் ரேஷியோ 1 or lesser. ஸோ இட் இஸ் அன் அட்ராக்டிவ் கம்பெனி. ஸோ ஃப்யூச்சரில் இங்கேருந்து அந்த கம்பெனி FY27 முடியும் போது என்ன ரேட்டில் க்ரோ பண்ணி முடிச்சிருப்பாங்க, FY28 என்ன பர்சன்டில் க்ரோ பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷன்ட்டு உங்களோட ரன்வே, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அது என்ன ரேட்டில் க்ரோ ஆகுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு மைண்டில் வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்ன வேல்யூவேஷன் கொடுத்து வாங்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் முக்கியமான விஷயம் இந்த ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது தான். அங்கே வந்து ஆப்வியஸ்லி ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும், கெஸ்ஸஸ் வரும், எஸ்டிமேட்ஸ் வரும். 100% யாராலுமே எக்ஸாக்டாக இப்படி க்ரோ பண்ணுவாங்கன்னு அந்த மேனேஜ்மெண்ட்டாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு இப்போ யூஎஸ் ஈரான் வந்தோன்னே அடி வாங்குச்சா, அந்த மாதிரி சில அனாமலிஸ் இருக்கும். ரேட் சைக்கிள்னால அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அதை தாக்கிக்கிட்டே இருக்கும். ஆர்கானிக்காக அந்த பிஸ்னஸால் என்ன க்ரோ பண்ண முடியுங்கிறத நம்மளுக்கு ஒரு விஷன் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அனலிஸ்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், அந்த மேனேஜ்மெண்ட்டோட கைடன்ஸ்க்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், உங்களோட விஷன் ஃபார் த கம்பெனிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். மேனேஜ்மெண்ட் சொல்கிறத நான் நம்புகிறேன், ஆனால் அவங்களுக்கு 50% வெயிட்டேஜ் தான் கொடுப்பேன். ஸோ அவங்க 20% க்ரோ ஆகுன்னு சொன்னாங்கன்னா I'll give it a 50% வெயிட்டேஜ். அனலிஸ்ட்லாம் இன்னும் புல்லிஷாக இருக்காங்க, 25% சொன்னாங்கன்னா I'll give it a 20% வெயிட்டேஜ். நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக 15% தான் க்ரோ ஆகுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 25% வெயிட்டேஜ். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு இந்த ரேட்டில் க்ரோ ஆகுங்கன்ட்டு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷனை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வேல்யூவேஷன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். we will most probably be on the correct valuation range at least. எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருப்போம். கரெக்டாக வாங்கலாமா வேணாமாங்கிற டிசிஷன் நம்மளால் எடுக்க முடியுங்கிறது என்னோட புரிதல். இவ்வளோ நாளாக நான் அப்படி தான் பண்ணிட்டு வரேன், இனிமேலும் அப்படி தான் பண்ண போகிறேன். மேனேஜ்மெண்ட்டை எக்ஸாக்டாக நம்ப முடியலனாலும் we have to take a ball park from their estimates as well. அனலிஸ்ட்டை யாரும் நம்பாதீங்க, புரோக்கர்ஸ் யாரும் நம்பாதீங்க, நானுமே சொல்லியிருக்கேன். பட் அவங்க நல்ல ரீசர்ச் பண்ணி ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு நம்பிக்கைத்தன்மை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வெயிட்டேஜ் எடுத்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் எஸ்டிமேட்ஸாக பண்ணலாம். இங்கெல்லாம் தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்வர்ட் ரேஷியோஸ் எப்படி இருக்குங்கிறது கிடைக்கும். ஸோ we have to make use of all the data that is available to us. ஸ்க்ரீனரில் பாஸ் டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். நிறைய சேனல்ஸில் பாஸ் டேட்டாவை எடுத்து மட்டுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானுமே அந்த தப்பு ஏர்லி டேஸில் பண்ணியிருக்கேன். பட் we might have been lucky, we might have done well. சில பேர் அன்லக்கியாக இருந்து சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் நம்ம ஃபார்வர்ட் கைடன்ஸ், ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ், ஃபார்வர்ட் பி ரேஷியோ, ஃப்யூச்சரில் இந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் என்ன, இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கலாம். அதுலேருந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணலாங்கிறத இன்னியோட டேக்அவே எடுத்துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.